Hello everyone, welcome to Target Assurers. நம்ம டார்கெட் அஷ்யூவர்ஸில் வர்ற குரூப் 4 எக்ஸாமில் பொதுத்தமிழில் அதாவது பொதுத்தமிழுக்கான ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 4 சிலபஸ் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தமிழில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இலக்கணத்தில் வந்து நமக்கு 85 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம தமிழுக்கு படிக்கும் போது இலக்கணத்துக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா கேட்கக்கூடிய 85 கேள்விகளில் வந்து கேட்கக்கூடிய தமிழில் வந்து கேட்கக்கூடிய 100 கேள்விகளில் 85 கேள்விகள் வந்து நமக்கு இலக்கண பகுதியிலேருந்து மட்டும் வரும். அப்போ ஈஸியாக அந்த 85 மார்க் வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ அப்போ நம்ம இலக்கணத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ நம்மளுடைய டெஸ்ட் சீரியஸ் வந்து அதாவது 100க்கு 100 நீங்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்மளுடைய டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். அதில் வந்து இலக்கணத்துக்கு வந்து நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ சிலபஸ் வந்து நமக்கு இலக்கண பகுதிக்கு 85 கேள்விகளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கேள்விகள் தான் இருக்கும். இந்த கொஷின்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸில் வந்து நியூ புக்ஸ் கவர் பண்ணியிருப்போம், ஓல்டு புக்ஸ் கவர் பண்ணியிருப்போம், சிறப்பு தமிழ் கவர் பண்ணியிருப்போம். அட் த சேம் டைம் வந்து சில கேள்விகள் வந்து நமக்கு எப்போவுமே வந்து ஸ்கூல் புக்ஸில் நம்ம படித்தாலும் சிலது வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸை தாண்டி சில சோர்ஸஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். அதே போல் இங்கே கேட்கக்கூடிய கேள்விகளுமே ஸ்கூல் புக்ஸ் இருக்கும். ஸ்கூல் புக்ஸை தாண்டியும் சில கொஷின்ஸ் வந்து இந்த இலக்கண பகுதியிலேருந்து நம்ம வந்து கேட்டிருப்போம். ஸோ முக்கியமாக இந்த டெஸ்ட் சீரிஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இலக்கணத்தில் ஈஸியாக உங்களால் 85 கொஷின்ஸுமே வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். 100க்கு 100 வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இலக்கணத்துக்கு வந்து உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து அமையும். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 இலக்கணம், அதாவது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 நீங்கள் படிக்க போகிறீங்க. அந்த 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் இலக்கண பகுதி மட்டும் படிக்க போகிறீங்க. இந்த இலக்கண பகுதின்றது என்னது? இப்போ குரூப் 4ல் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து இலக்கணத்தில் நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க. இப்போ சிலபஸே வந்து அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் சிலபஸ் பாருங்கள். சிலபஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு அழகு 1 இலக்கணம், அதாவது இதுலேருந்து 25 கேள்விகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 25 கேள்விகள் எது அப்படின்ற பார்த்தீங்கன்னா எழுத்து சொல் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. எழுத்தில் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குரல்நெல் வேறுபாடு, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல்லறிதல், வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்று எது, வினை எச்சம் எது, வினையாளனை பெயர் எது, பெயரச்சம் எது, வினை எச்சம் எது, அயற்சொல், அந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்த அழகு 2ல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லகராதி, சொல்லகராதியில் வந்து எதிர்ச்சொல், ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த மாதிரி பாருங்கள். இது ஓரெழுத்து ஒரு மொழி, இருபொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இது எல்லாமே நம்ம படித்தது தான். நம்ம இது எல்லாத்தையும் அங்கே இங்கேன்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். இது எல்லாத்தையும் இப்போ மொத்தமாக நம்ம படிக்க போகிறோம். ஸோ இலக்கணத்தையே வந்து பார்த்திங்கன்னா அழகு 1லேருந்து 6 வந்து உங்களுக்கு வந்து இலக்கண பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 7 பாருங்கள். 7 வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும். இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நமக்கு வந்து பார்ட் பி, பார்ட் சி நம்ம நிறையா படிப்போம். அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஷார்ட் அவுட் பண்ண மட்டும் நம்ம படித்தா வந்து போதும். அப்போ இலக்கணத்துக்கு நமக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இலக்கணத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு முழுக்க இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, பர் நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸை தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஸ்கூல் புக்ஸில் ஒவ்வொரு கிளாஸஸாக ஒவ்வொரு டேர்மாக நமக்கு சிலபஸ் பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நோக்கி வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6th டேர்ம் 1 இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இங்கே 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ன்றது நியூ புக்கும் கவர் ஆகும், ஓல்டு புக்கும் கவர் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட், அதை 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் உள்ள இலக்கண பகுதி எல்லாத்தையும் படிச்சுக்கிருவீங்க. அதே மாதிரி 6th டேர்ம் 1 ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் எல்லாமே படிச்சிருவீங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஒரே டெஸ்ட்டில் 6th ஃபுல்லாக டேர்ம் 1 வந்து கவர் ஆகிடுது. டேர்ம் 1 கவர் ஆகுதுன்றது நியூ புக்கும் கவர் ஆகுது, ஓல்டு புக்கும் கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்த டெஸ்ட் வந்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2, இதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அடுத்த பகுதி வந்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3. அப்போது ஓல்டு புக் அண்ட் நியூ புக்கு ஒரே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, இந்த 3 டேர்மையும் முடிச்சிடுறீங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து உங்களுடைய ஸ்கெடியூல் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 இலக்கண பகுதியில் நீங்கள் என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எதெல்லாம் நீங்கள் படிக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு கைடன்ஸும் இருக்கும். ஸ்கூல் புக்ஸை தாண்டி சில நேரங்களில் வந்து நம்ம இலக்கண பகுதிகளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால கொஷின்ஸே உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸை தாண்டி ஆனால் சிலபஸ் பகுதிகளுக்குள்ள ப்ராக்டிஸ்க்காக சில கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அப்போ தான் வந்து உங்களுக்கு இலக்கண பகுதியில் ஒரு புரிதல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த மாதிரி எடுத்திருப்போம். ஸோ இதே போல் உங்களுக்கு வந்து இப்போ வந்து 6th 12th வரைக்கும் ஓல்டு புக்கு, நியூ புக்கு நீங்கள் கவர் பண்ணுறீங்க. சரி, அடுத்து இந்த டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் வந்து அதாவது இப்போ இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து முழுக்க நீங்கள் வந்து எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு தான் எழுதுவீங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டைமிங்கில் வேணாலும் எழுதிக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் எழுதிக்கலாம். எந்த டைமிங்னால் சில பேர் வந்து வேலைக்கு போவீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, காலேஜ் போய்கிட்டே படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருப்பீங்க.
ஸோ எல்லா கேட்டகரியும் பயன்படுற அளவுக்கு இது வந்து 24/7. நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கூட நீங்கள் டெஸ்ட் போடலாம், மதியம் கூட போடலாம், இல்லை நைட்டு ஸ்கூல் வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு கூட நீங்கள் டெஸ்ட்டை வந்து போடலாம். அதே போல் எத்தனை தடவை வேணாலும், இப்போ ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இன்னொரு தடவை எழுதி பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, இது வந்து மொத்தம் 85 டெஸ்ட்டு. இந்த 85 டெஸ்ட்டுமே நீங்கள் ஆன்லைன் தான் எழுதுவீங்க. அப்போ 8500 கொஷின்ஸ் வந்து முழுக்க நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த 85 டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு வந்து இலக்கணத்திலேருந்து எத்தனை டெஸ்ட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இலக்கணத்திலேருந்து உங்களுக்கு அதிகமான டெஸ்ட் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஏன்னா நமக்கு வந்து இலக்கணத்திலே வந்து 85 கொஷின்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இலக்கணத்தில் நிறைய டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ பார்ட் பியில், அதாவது தமிழறிஞர்களும் அவர்கள் செய்த தொண்டும் சிலபஸ் பகுதிகளும் நம்ம முழுமையாக கவர் பண்ணியிருப்போம். இருந்தாலும் இலக்கண பகுதியில் அதிகமான கொஷின்ஸ் அப்படின்றதுனால அதிகமான டெஸ்ட் வந்து இந்த இலக்கண பகுதியிலேருந்து உங்களுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காகவே வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இன்னொன்று ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து நாங்கள் வந்து இப்போ தான் நாங்கள் படிக்கிறோம், ஸோ டேர்ம் 1 வந்து எங்களுக்கு வந்து முழுசாக வந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் நாங்கள் ஒவ்வொரு இயலாக வந்து நாங்கள் டெஸ்ட் எழுத விரும்புகிறோம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் 6th-லேருந்து 12th வரைக்கும் ஓல்டு புக்ஸ் அண்ட் நியூ புக்ஸ் இயல் வைஸாக, அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் நியூ புக்ஸ் வந்து உங்களுக்கு இயல் வைஸ் டெஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டே இந்த டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸில் மொத்தம் 85 டெஸ்ட் இருக்குது. அப்போ 8500 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ 6th-லேருந்து 12th ஓல்டு புக்ஸ் அண்ட் 6th-லேருந்து 10th வரைக்கும் நியூ புக்ஸ் கவர் பண்ணப்பட்ட முக்கியமான கொஷின்ஸ், ஒவ்வொரு டேர்ம்லையும் முக்கியமான கொஷின்ஸ் கொண்ட ஒரு கொஷின் புக்லெட் வந்து உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ 6th டேர்ம் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th டேர்ம் 1ல் முக்கியமான ஒரு 100 கொஷின்ஸ், 6th டேர்ம் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முக்கியமான ஒரு 100 கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸை தாண்டி நமக்கு வந்து வேறு கொஷின்ஸ், நமக்கு வந்து முக்கியமான கொஷின்ஸ் அப்படின்றது விடவே முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ம்லையும் 100 கொஷின்ஸ் அடங்கிய நியூ புக் அண்ட் ஓல்டு புக் இது ரெண்டுமே அடங்கிய ஒரு கொஷின் புக்லெட் வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்து நாங்கள் வந்து அனுப்பிச்சி வச்சுருவோம். ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப உங்களுக்கு வீட்டிலேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கொஷின் புக்லெட்டு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் டெஸ்ட்டு. நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் எழுதிக்கலாம், அதே போல் எந்த டைமிங்கில் வேணாலும் எழுதிக்கலாம். நிறைய கொஷின்ஸ், இலக்கண கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அப்புறம் வீட்டுக்கே வந்து ஸ்கூல் புக்ஸு ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் முக்கியமான கொஷின்ஸுகள் அடங்கிய 100 கொஷின்ஸ், அதாவது டேர்ம் 1 எடுத்துட்டிங்கன்னா 100 கொஷின்ஸு, ஒவ்வொரு டேர்ம்லேயும் முக்கியமான 100 கொஷின்ஸ் அடங்கிய ஒரு கொஷின் புக்லெட் வந்து உங்களுக்கு வீட்டுக்கே வந்து அனுப்பிச்சிருவோம். அதை நீங்கள் வீட்லேயே, அதில் OMR ஷீட்டும் இருக்கும், நீங்கள் வீட்லேயே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். இப்போ மறுபடியும் நீங்கள் ஸ்கெடியூலை பாருங்கள். ஸ்கெடியூலில் இப்போ ஒவ்வொரு கிளாஸாக நீங்கள் முடிக்கிறீங்க. ஸோ ஒரு கிளாஸுக்கே வந்து உங்களுக்கு 4 டெஸ்ட் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் தான். இது எல்லாமே இலக்கணம் தான் பார்க்குறீங்க. 6th 8th 9th 10th 11th 12th எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக சிலபஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்து தான் ஆகணும். அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டு பாருங்கள். 6th to 8th ஃபுல் ரிவிஷன், அடுத்து 9th ஃபுல் ரிவிஷன், 10th 11th 12th இது எல்லாமே வந்து அழகு 1 முதல் அழகு 6னா இது எல்லாமே இலக்கண பகுதிகள் மட்டும். நெக்ஸ்ட்டு இலக்கணம் மட்டும் ஃபுல் டெஸ்ட்டு 6 to 12 இலக்கண டெஸ்ட், அதாவது இலக்கணத்துக்கு மட்டும் ஃபுல் டெஸ்ட்டு 3 டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபுல் டெஸ்ட்டு 3 டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் அவர்கள் செய்த தொண்டும், அதாவது அழகு 7 அப்படின்றது பார்த்தோம்னா, அதாவது இலக்கண பகுதியில் ஃபுல்லாக முழுசாக முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்து வர்றோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க சிலபஸில் வந்து சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம டெஸ்ட் வந்து போட்டிருக்கோம். ஸோ 38வது டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திருக்குறள் மற்றும் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் வந்து பார்ட் 1 அதில் 2 டெஸ்ட் இருக்குது. அடுத்து வந்து அறநூல்கள் டாபிக் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து உங்களுக்கு 2 டெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அப்படின்றதில் வந்து இது 2ஆக நம்ம பிரிக்கிறோம். அதாவது நியூ புக்கில் இருந்து ஒரு டெஸ்ட்டும் ஓல்டு புக்கில் இருந்தும் ஒரு டெஸ்ட்டும். அடுத்து வந்து தமிழ் பணி தொடர்பான செய்திகள், அதாவது உவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரம் மற்றும் சி இலக்குவனார்லேருந்து ஒரு டெஸ்ட்டும். நெக்ஸ்ட் தேவநேய பாவனார், அகரமுதலி, பாவலேறு பெருஞ்சித்திரனார், ஜியு போப் மற்றும் வீரமாமுனிவர் இவர்களிலிருந்து ஒரு கொஷினும். அடுத்ததாக
டிகேசி சிதம்பரனார், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காகிதமில்ல தாராபாரதி இவங்களிலிருந்து ஒரு கொஷினும், வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திர கண்ணனார், கீவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர் இதிலேருந்து ஒரு கொஷினும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து இந்த பகுதியில் வந்து அதாவது தமிழ் அறிஞர்களும் அவர்கள் செய்த தொண்டும் இலக்கியம் இதிலிருந்து வந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதனால் அடுத்து வந்து அதனால தான் அதில் வந்து கொஷின்ஸ் வந்து நமக்கு அதாவது டெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா நமக்கு கொஷின்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம இலக்கணத்தில் வந்து அதிகமான டெஸ்ட் வந்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இலக்கியம் வந்து ஃபுல்லாக ரிவிஷன் டெஸ்ட்டு. அடுத்ததாக தமிழ் அறிஞர்களும் அவர்கள் செய்த தொண்டும் வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ இந்த 2 பகுதிகள்லையும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து 2 டெஸ்ட் வந்து வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு பார்ட்லேயுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுமே நாங்கள் தனித்தனியாக வந்து கொண்டு வந்திருப்போம். நீங்கள் ஸ்கெடியூலில் ரொம்ப தெளிவாக எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப புரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 52லேருந்து 85 வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் எப்படி இருக்கும்னா, நமக்கு சிலபஸ் பகுதியை கொடுத்துருக்க டாபிக் அப்படியே கொண்டு வந்து இந்த டெஸ்ட் இருக்கும். இப்போ பாருங்களேன், 52வது டெஸ்ட் வந்து இப்போ இந்த அழகு 1 இலக்கணம். அழகு 1 இலக்கணத்தில் சிலபஸ் என்ன இருக்குது நீங்கள் பாருங்கள். 25 கொஷின்ஸ் வந்து அதுலேருந்து வரும் அப்படின்றத பார்த்தோம். இதுதான் வந்து இந்த அழகு 1 இலக்கணம். இந்த 25 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் எப்படி கவர் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, 6th to 10th நியூ புக்கில் இருந்து இந்த டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? அதாவது சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, வேறுபாடுகள், அதாவது ஒளி வேறுபாடுகள். ஸோ இது எல்லாமே வந்து அதாவது லகர ரகர வேறுபாடுகள் இது எல்லாமே வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் நியூ புக்கில் இருந்து மட்டும் டெஸ்ட்டு. அடுத்து ஓல்டு புக்கில் இருந்து மட்டும் டெஸ்ட்டு அதே டாப்பிக்கு. அப்புறம் வந்து 11th 12th நியூ புக்கில் இருந்து டெஸ்ட்டு. அடுத்து 11th 12th ஓல்டு புக்கில் இருந்து டெஸ்ட்டு. ஸோ இந்த 25 கொஷின்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் 25 கொஷின் சொல்லியிருக்காங்களா, இதுலேயே உங்களுக்கு 4 டெஸ்ட்டு பிரித்து வந்து வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் தனித்தனியாக வந்து நீங்கள் பிரித்து படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். அதே மாதிரி அந்த அழகு 2 சொல்லகராதின்னு சொல்லியிருக்காங்க, அதுலேயும் 4 டெஸ்ட்டு. 6th to 10th நியூ புக்கு, 6th to 10th ஓல்டு புக்கு, 11th 12th நியூ புக்கு, 11th 12th நியூ புக்கு, ஓல்டு புக்கு. ஓகேவா? அடுத்து 3rd டாபிக் எழுதும் திறனில் இருந்து அதே போல் 4 டெஸ்ட் இருக்கும். எப்படி நம்ம கவர் பண்ணுறோம்னா 6th to 10th நியூ புக்கு, அடுத்து ஓல்டு புக்கு, 11th 12th நியூ புக்கு, 11th 12th ஓல்டு புக்கு. அப்போ எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. எல்லாத்தையுமே நம்ம வந்து தனித்தனியாக நம்ம படிக்கிறதுனால எதையுமே மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. அடுத்து கலை சொற்கள் அப்படின்ற பார்த்திங்கன்னா அதுலேயும் 4 டெஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் இருந்தும் உங்களுக்கு ஒரு 4 டெஸ்ட் வந்து இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு எளிய மொழிபெயர்ப்புன்றதுலையும் ஒரு 4 டெஸ்ட் இருக்கும். இந்த 4 டெஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் எப்படி பிரிப்பீங்கன்னா 6th to 10th நியூ புக்கு, 6th to 10th ஓல்டு புக்கு, 11th 12th நியூ புக்கு, 11th 12th ஓல்டு புக் அப்படின்றதான் இருக்கும். ஓகேவா? அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் பாருங்கள். ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஒரு 10 ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? இது வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து முழுக்க ஆன்லைன் டெஸ்ட்டு, நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. ஸோ எந்த டைமிங்கில் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் இரண்டுமே வந்து ஒவ்வொரு டேர்ம்லையும் முக்கியமான கொஷின்ஸ் ஒரு 100 கொஷின்ஸ், அதாவது ஒவ்வொரு டேர்ம்லையும் 100 கொஷின்ஸ் இருக்கும். முக்கியமான கொஷின்கள் அடங்கிய அந்த ஒரு கொஷின் புக்லெட் வந்து உங்களுக்கு வீட்டுக்கே வந்து அனுப்பிச்சி வைப்போம். ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இலக்கண பகுதிகளுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே நீங்கள் டெஸ்ட் போட பார்த்தா தான் இலக்கணமும் மேக்ஸும் ஒன்று தான். நீங்கள் வந்து எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுறது தான். அப்போ நிறைய ப்ராக்டிஸ் வேணும், நிறைய பயிற்சி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த பகுதியில் வந்து ஈஸியாக உங்களால் 85 கொஷின்ஸும் கண்டிப்பாக ஈஸியாக எடுக்க முடியும். அவ்வளோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.